ஆக்டர் பிரியா. ஐயோ, மேஜர் பிரியா, மேயர் பிரியா ரீசெண்டா மாநகராட்சி மீட்டிங் முடிச்சுட்டு கார்ல ஏற போகும்போது ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே சுத்தி வளைச்சு அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திணறிட்டு மலிப்பிட்டு போனாங்க. இப்ப எல்லாரும் ட்ரோல் பண்ணி மீம் பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த பான்ஸ் பவுடர் மேட்டர் தான் இது. மேயர் பிரியாவோட நக்கலான பேச்சினாலதான் அடிக்கடி அவங்க வைரல் டாக்ல சிக்கிக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட்டை பத்தி தான் சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் பண்ணலாம் வாங்க. சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? பொலிட்டிக்கல் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம். அரசியல்வாதியா இருந்தா அரிசி விலைவாசி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களோ இல்லையோ, மக்களோட மனநிலைய தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் மாப் சைக்காலஜி. ஒரு நல்ல பொலிட்டிஷியனுக்கு அழகே அவங்களோட இஃபெக்டிவான லீடர்ஷிப் ஸ்கில்ஸும் ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷனும் தான். அதையும் தாண்டி இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். பப்ளிக்லயும் பிரஸ் மீட்லயும் அவங்க என்ன மாதிரி ஆன்சர் பண்றாங்க, எப்படி அதை ஃபேஸ் பண்றாங்க, அவங்க மேல குறையே இருந்தாலுமே அதை எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க, அந்த சமாளிக்கிற திறமை தான் ரொம்ப முக்கியங்க. பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே மேயர் பிரியாவை சூழ்ந்துட்டு அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியாம திணறின சம்பவம் தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்குது. இதை நம்ம சைக்காலஜிக்கலி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, சென்னை மாநகராட்சியில ஓட்டு போட்ட மக்கள் அவங்களோட கொந்தளிப்பு ஏன் அப்படின்னா, இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய கசாப்பு கடைன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அங்க எல்லாமே கறி ஸ்மெல்லு, ரொம்ப கவுச்சி நாத்தம் இந்த மாதிரி இருக்கும். அங்க ப்ளீச்சிங் பவுடர் போட்டாதான் அந்த பேட் ஸ்மெல், ஃபவுல் ஸ்மெல் எல்லாமே அரெஸ்ட் ஆகும். அந்த ஸ்மெல் ஒரு பக்கம் இருந்தாலுமே அங்க இருக்கிற தொற்று கிருமிகள் அங்க ஏரியால ஸ்ப்ரெட் ஆகாம அவங்களுக்கு டிசீசஸ் வராம இருக்கும், கொசு தொல்லையும் இல்லாம இருக்கும். ஸோ இதை முன்னிட்டு தான் அந்த ப்ளீச்சிங் பவுடர் அவங்க வர்றதுக்கு முன்னாடி, அங்க மேயர் பிரியா அந்த இடத்த விசிட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா பக்கமுமே ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்காங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டாலே அந்த ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்மெல் அடிக்கும். ப்ளீச்சிங் ஸ்மெல், ப்ளீச்சிங் பவுடரோட ஸ்மெல் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். பெரும்பாலும் இப்ப நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படுற விஷயம் என்னன்னா, ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல் வர மாட்டேங்குது, அதுக்கு பதிலா கோலமாவை தான் போட்டு விடுறாங்களா இல்ல சுண்ணாம்பு பவுடரை தூவி விடுறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் மக்கள் மனசுல எழுந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா இது சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால எல்லாரோட அட்டென்ஷனும் அங்கதான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஒரு நியூஸ் சேனலோட ரிப்போர்ட்டர் அவர் ஒரு பேப்பர்ல அந்த ப்ளீச்சிங் பவுடரை எடுத்துட்டு வந்து மேயர் பிரியா கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. இது ப்ளீச்சிங் பவுடர் தானா, ஏன்னா இதுல இருந்து ஸ்மெல்லே வரல, இந்த மாதிரி தான் சாதாரண பவுடரை போட்டுட்டீங்கன்னா மக்களோட உடல்நிலை ஆரோக்கியம் என்ன மாதிரி இருக்கும், சுகாதாரம் பாதிப்படையுது இல்ல, அதுவும் இது வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ், சோ இங்க வந்து கசாப்பு கடை, கறியெல்லாம் வெட்டுறாங்க, எப்படி ஹைஜீனிக்கா இருக்க முடியும், அந்த கறி நாத்தம் தான் அதிகமா இருக்கே தவிர இந்த ப்ளீச்சிங் பவுடரோட வாடையே வரல, நீங்க வந்து டெஸ்ட் பண்ண கூடாதா, நீங்க ஏன் பரிசோதனை பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு மேயர் பிரியா வந்துட்டு அந்த பவுடரை எடுத்து மூக்கு பக்கத்துல வச்சு பாக்குறாங்க. அப்போ இதுலயே தெரிஞ்சிடுறது அங்க ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல் இல்ல, ப்ளீச்சிங் பவுடரோட அந்த வாடை இல்ல, ப்ளீச்சிங் பவுடரோட அந்த ஸ்ட்ராங் ஸ்மெல் இல்லைன்னு நம்மளுக்கே புரியுது. ஏன்னா அவங்க ரொம்ப மூக்கு பக்கத்துல இப்படி வச்சு பார்க்க முடியாதுல்ல. ப்ளீச்சிங் பவுடரோட ஸ்மெல்ல நம்ம இந்த தூரத்திலயோ இல்ல கீழே போடும் போதே வந்துட்டு அவ்வளவு ஸ்மெல்லா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த ப்ளீச்சிங் பவுடரோட ஸ்மெல். ஆனா அவங்க வந்து மூக்கு பக்கத்திலேயே வச்சு பாக்குறாங்க, அப்போ அவங்களுக்கு அந்த காட்டம் இல்லைன்னு தானே அர்த்தம். இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவங்க சொல்றாங்க தொடர்ந்து அப்படியே அந்த ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்விக்கு, அப்ப இது என்ன பான்ஸ் பவுடரா அப்படின்னு சொல்லி நக்கலா கேள்வி கேட்டுட்டு கார்ல ஏறிடுறாங்க. அப்போ திருப்பியும் அந்த ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க, இப்படியா நீங்க பதில் சொல்வீங்க, இதுக்கு வந்து ப்ராப்பரா ஆன்சர் பண்ணிட்டு போங்க, பரிசோதனை பண்ணுங்க, லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க, இது உண்மையிலேயே ப்ளீச்சிங் பவுடர் தானா, ஏன்னா மக்களோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது மேயர் பிரியா வந்துட்டு அது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு, நீங்க இங்கதான் இந்த மாதிரிலாம் கேள்வி கேக்குறீங்களா, இது வந்து ரைட்டான பிளேஸ் கிடையாது நீங்க கேள்வி கேட்கறதுக்கு, எந்த பிரஸ் நீங்க எந்த சேனல், உங்க அட்ரஸ் என்ன, சோ இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறது இன்டைரக்டா உங்களை த்ரெட்டனிங் பண்ற மாதிரி தான் இங்க இருக்கு. ஓகே, இங்க as ஒரு பொலிட்டீஷியனா அவங்க என்ன பதில் கொடுத்துருக்கணும், என்ன மாதிரி ஆன்சர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சைக்காலஜிக்கலா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். மேபி இப்ப இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ப்ளீச்சிங் பவுடரோட ஸ்மெல் இல்லாம அட்வான்ஸ்டு டெக்னாலஜியா அவங்க வந்துட்டு கொடுத்துருக்கலாம். அவங்க அப்படி கூட அவங்க சொல்லியிருந்திருக்கலாம், இப்ப வர ப்ளீச்சிங் பவுடர்ல எல்லாம் அதிகமான ஸ்ட்ராங் ஸ்மெல் இல்ல அப்படி சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு போஸ்டிங்ல
இருக்கிறவங்க அந்த பதவி அப்படின்னு வரும்போது பணிவு தானே வரணும். ஏன்னா அவங்க பண்றது ஒரு அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்காக பண்ற ஒரு சேவை. ஒரு பொலிட்டிஷியனா இல்லாம ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா அவங்க பிஹேவ் பண்ணியிருந்தாலே இந்த ப்ராப்ளமை ஈஸியா அவங்க சார்ட் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். மேயர் பிரியா அந்த ரிப்போர்ட்டருக்கு அழகா அவங்க பதில் கொடுத்திருக்கலாம். இதை என்னோட நோட்டீஸ்க்கு நீங்க கொண்டு வரீங்க, இதை பத்தி நான் என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்றேன், லேப் டெஸ்டிங்க்கு அனுப்புறேன்னு சொல்லியிருந்தா கூட மக்கள் சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பாங்க. இந்த நியூஸ பாக்குற கேக்குறவங்களுக்கு மேயர் பிரியா அவங்க மேல ஒரு குட் ஒப்பீனியன் வந்திருக்கும். இதையெல்லாம் விட்டுட்டு இந்த நக்கலா சர்காஸ்டிக்கா ஒரு பதில் சொல்றாங்க பாத்தீங்களா. சோ எப்பவுமே இந்த சர்காஸ்டிக்கா டீல் பண்றதுன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். எஸ்கேபிசம்க்கு அது யூஸ் ஆகும். இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம், இந்த சர்காஸ்டிக்கா பதில் சொல்லி அவங்க சமாளிக்கிறது ஃபர்ஸ்ட் மேயர் பிரியா அவங்களுக்கே இது தெரிஞ்சிருக்கும், இது தப்பு தான், நம்ம அங்க ஸ்மெல் வரல, இங்க மாட்டிக்கிட்டோம், பிரஸ் இருக்காங்களே அதனாலதான் அவங்க கேமராவை ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கேமராவை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. சோ கேமராவை ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் கேமரால டீல் பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்யூஷன் சொல்லி இருக்குது, ஓகே நம்ம பண்ணது தப்பு, இவங்க எல்லாருமே நம்மள கேள்வி கேட்க போறாங்க, ப்ளீச்சிங் பவுடர் பத்தி தான், அந்த சுகாதாரத்தை பத்தி தான் முன்வைக்க போறாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இது கோலமாவான்னு அந்த ரிப்போர்ட்டர் கேட்ட உடனே அவங்க டக்குன்னு இல்ல இது பான்ஸ் பவுடர் அப்படின்னு சொல்லி நக்கலா பேசினதுதான் எல்லாரும் அதை பத்தி மீம்ஸ் அண்ட் ட்ரோல் பண்ற அளவுக்கு அவங்களே லூஸ் டாக் கொடுக்குறாங்க தான் சொல்லலாம். இதத்தான் பொலிட்டிக்கல் சைக்காலஜில ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. சோ அதாவது அவங்களோட ஈகோவை விட்டு கொடுக்காம அவங்க தப்ப அக்செப்ட் பண்ணவும் முடியாது, ஏன்னா அது ஈகோ ப்ராப்ளம் ஆயிரும். அது இல்லாம அது அவங்களே செல்ஃப் டிஃபென்ஸ் பண்றாங்க, இது அப்படி கிடையாது, நான் அந்த மாதிரி பண்ணல. ஏன் அப்படின்னா மக்களோட மனநிலையை பொறுத்த வரைக்குமே சிம்பாலிசம் மேட்டர்ஸ் as much the action. அதாவது no smell is equal to no work. ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல்லே அங்க இல்லைன்னா அங்க ஒரு ப்ராப்பரான வேலையே நடக்கல, தட் மீன்ஸ் கிளீனிங் ப்ராசஸே நடக்கல, அங்க இப்ப சுத்தமா இல்ல, அதனாலதான் திருப்பி ஈக்கள் முக்கியது, அங்க சுகாதாரமா இல்ல, டிசீசஸ் பரவுது, ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலை அங்க உருவாகுது அப்படிங்கிறது மக்கள் மனசுல பாமர மக்களுக்கே ஈஸியா புரியுற ஒரு கான்செப்ட் தான். இங்க சரியா வேலை நடக்கல அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்ட மேயர் பிரியா இதுல இருந்து அவங்க எப்படி அவங்கள தற்காப்பு பண்ணிக்கணும், இந்த கேள்விகளை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிதான் அவங்க ஸ்மைலோட கோவப்படாம அவங்களோட அரகன்ஸ அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்டா சர்காஸ்டிக் பதிலா கொடுத்துட்டு போயிருக்காங்க. பப்ளிக் மத்தியில இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இஷ்யூவா தான் கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது தவறு நடக்கிறது இயல்பு தான், எல்லா பக்கமுமே மிஸ்டேக்ஸ் நடக்கும். அந்த மிஸ்டேக்கை மூடி மறைக்காம அதை எதிர்த்து ஃபேஸ் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷனையும் தப்பு இருந்தா அதை அப்பாலஜிஸ் கேட்டு அதை திருத்திக்கிறதுல எந்த ஒரு குத்தமும் ஆயிர போறது இல்ல. அதுக்கு பதிலா இந்த மாதிரி நக்கலாவோ இல்ல ஹர்ட் பண்ற மாதிரி இல்ல இக்னோர் பண்ற மாதிரி பேசுறப்பதான் மக்களுக்கு இன்னுமே உணர்ச்சி பூர்வமான தூண்டுதலை ஏற்படுத்தும். அவங்க இமோஷனலி ஸ்டக்கப் ஆயிட்டு கண்ணு முன்னாடி தெரியற விஷயத்தவே இப்படி தட்டி கழிச்சுட்டு போறாங்களே, இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்ல என்ன மாதிரியான ஊழல்கள் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஏற்படும். பொலிட்டிஷியனா உங்களோட டைட் அண்ட் ஹெக்டிக் ஸ்கெடியூல் மக்களுக்கு புரியும். அதே மாதிரி ஒரு அரசியல்வாதியா இருக்கிறது, ஒரு போஸ்டிங்ல பதவியில இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏகப்பட்ட பிரஷர், எல்லா பக்கமும் இருக்கிற வர டென்ஷன், ஆப்போசிட் பார்ட்டி கொடுக்கிற கொடைச்சல், இது எல்லாத்தையுமே தாங்கி தான் அங்க சஸ்டெயின் ஆக முடியும். இத ஜெண்டர் பயாஸ் பண்ணக்கூடாது. ஆண்கள் அரசியல்ல இருந்தா இப்படி பண்ணுவாங்க, பெண்கள் அரசியல்ல இருக்கும்போது பலவீனமா இருப்பாங்க, இது ஆண் பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, ஆளுமை சம்பந்தப்பட்ட விஷயம் தான். சோ எப்படி அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்க, எப்படி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் மக்களுக்கு அரசியல்வாதிகள் மேலையும் அரசியல் மேலையும் ஒரு நம்பிக்கை வரும். எலெக்ஷன் டைம் அப்ப ஓட்டு கேட்கறதுக்கு டவுன் டு எர்த் ஒவ்வொரு வீட்டு கதவையும் போய் தட்டுறதுக்கு கூச்சப்படாத அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைகளை பேச வரும்போது மட்டும் ஏன் ஈகோயிஸ்டிக்கா பிஹேவ் பண்றாங்க? இத பத்தினா உங்களோட கருத்துக்கள் வியூவர்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த பவுன்ஸ் பவுடர் இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயங்களை சைக்காலஜிக்கல் அனாலிசிஸோட தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நன்றி, வணக்கம்.